வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பழனிசாமி இப்போ பாக்கியட்ட சொல்றாங்க, யார் ஒருத்தவங்க மனசுல பகையை வச்சுட்டு நம்மள ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம தோத்து போயிடவே கூடாது மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு கூட உங்க கேன்டீன் மேல இன்னொரு ஃப்ளோர் எடுக்கணும்னு சொன்னா கூட நீங்க தைரியமா முடியும்னு நிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி முடியும் அப்படின்னு லோபிகா கேக்குறாங்க. நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமே, பழனிசாமி பில்டர்ஸ், அதை யூஸ் பண்ணி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு மேடம், உங்களால முடியும் மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேடம், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா கேக் செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பதட்டப்படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. சமையல்ல ஏபிசிடி தெரியாத நானே கேக் ஓரளவு நல்லா தான் பண்ணுவேன், அதெல்லாம் நீங்களாம் கத்துக்குவீங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பழனிசாமி இப்போ வீடியோ கால் பண்றாரு. என்ன பாக்கியா மேடம் பதட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பதட்டப்படாதீங்க மேடம், அதெல்லாம் ஈஸி தான் கேக் பண்றது அப்படின்னு சொல்றாரு. நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல, அந்தந்த அளவுல அந்த பொருட்களை எடுத்து அந்த பெரிய பாத்திரத்துல போடுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா பதட்டப்பட்டு இப்போ மாவை கொஞ்சமா கீழே கொட்டிடுறாங்க. பாத்து மேடம் அப்படின்னு சொல்றாரு. மாவு கொஞ்சம் கீழே சிந்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான்லாம் பாத்திரத்தையே உடைச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ரொம்ப காமெடியா பேசுறீங்க சார் நீங்க அப்படின்னு செல்வி சொல்றாங்க. யார் இது ஓரத்துல நின்று பேசிட்டு இருக்கிறது, கொஞ்சம் போன் பக்கத்துல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. செல்வி மேடம் நீங்களா? வணக்கம் மேடம், நீங்களும் அங்கதான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அக்கா கேக் செய்ய போது நான் பக்கத்துல இல்லாம எப்படி சார் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. பழனிசாமி இப்போ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறாரு. அதை கேட்டு இப்போ பாக்கியாவுமே கேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழனிசாமி சொல்றாரு, இப்ப கேக் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம், ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல இதை வைங்க அப்படின்னு சொல்றாரு. 5-10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, அதை வச்சு குத்தி பாத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது இந்த செஞ்ச கேக்கை எடுத்துட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. மறுநாள் இப்போ பாக்கியா அவங்க செஞ்ச கேக்கை எடுத்துட்டு வந்து பழனிசாமிகிட்ட கொடுக்குறாங்க. பழனிசாமி இப்போ கேக்க சாப்பிட்டு பாக்குறாரு. டேஸ்ட் எல்லாம் அட்டகாசமா இருக்கு மேடம், ஆனா பேக்கிங் டைம் தான் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. லோபிகாமே அந்த கேக் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. நல்லா இருக்கு மேடம், ஆனா என்ன கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல நம்ம சாப்பிட்றதுக்குன்னா ஓகே மேடம், கேன்டீனுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவமா செய்யணும், அதெல்லாம் கத்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இனியாவும் சரணும் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நீ மேக்ஸ் சொல்லி கொடுத்ததுனாலதான் என்னால கிளாஸ் டெஸ்ட் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு இனியா சொல்றாங்க சரண்ட்ட. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு தடவை டீச் பண்றப்ப நானும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு சரண். உங்க 2 பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறத இப்போ கார்ல போற ராதிகா பாக்குறாங்க. இனியா பக்கத்துல வந்து காரை விட்டு இறங்கி நிக்கிறாங்க. நீ கார்ல வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. சைக்கிள்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. சைக்கிள் இங்கேயே நிக்கட்டும், அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. வீடு பக்கத்துல தானே இருக்குது, நான் சைக்கிள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. சரண்ட இப்போ ராதிகா கேக்குறாங்க, உங்க வீடு எங்கடா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கூடவே ஊர் சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எதுக்காக சரண்ட கோபப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நீங்க போங்க, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா இப்போ கார்ல ஏறி போயிடுறாங்க. இவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என் மேல கோபப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சரண் கேக்குறாரு. அவங்க எப்போதுமே அப்படித்தான், அவங்களையும் யாருக்கும் பிடிக்காது, அவங்களுக்கும் யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க இனியா. எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னே வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் எங்க வீட்டுல இருக்கிறப்ப அம்மா என்ன ஏன் திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு நான் நினைப்பேன், ஆனா எங்க அம்மா எவ்வளவு ஸ்வீட்டுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீ உங்க வீட்டுக்கே போயிட வேண்டியதானே, ஏன் நீ டேடி கூட இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு சரண். டேடி பாவம், அவர் ரொம்ப நல்லவர், என்னை எவ்வளவு கேர் பண்ணி பார்த்துப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. டேடி இவங்களை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு எப்படா வருவார்னு எனக்கு தோணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வீட்டுல நிலா பாப்பா, அண்ணங்க, அண்ணிக எல்லாரும் கூடயும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ஆனா அந்த காலம்லாம் வருமானே தெரியல அப்படின்னு இனியா சொல்றாங்க. சரி நீ எங்க வீட்டுக்கு எப்ப வரப்போற அப்படின்னு கேக்குறாரு சரண். அம்மாட்ட சொன்னேன், அம்மா உன்னைய வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ மட்டும் வந்தாலும் சரி, இல்ல உன் ஃபேமிலி கூப்பிட்டு வந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாரு சரண். ஃபர்ஸ்ட் நான் வரேன், அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.